வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மழை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வாரமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நேற்றும் இன்றும் காற்றும் மழையும் அதிகம். தீபாவளி மழை. நாளை மறுநாள் தீபாவளி. சமயத்தில் இந்த மழை கந்த சஷ்டி வரை கூட பெய்யும். அந்த மழைக்குள் 2 மணி நேரத்துக்கும் மேலாக கதிரேசன் வீட்டை தேடிக்கொண்டிருந்தான். பஜாரை தவிர பெரும்பாலும் தெருக்களில் ஜன நடமாட்டமே இல்லை. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருந்தது. ஆளையே கீழே தள்ளுகிற மாதிரி காற்று வீசிக்கொண்டிருந்தது. அதுவும் தூத்துக்குடி கடற்கரை ஊரில் இருந்து புறப்படும் போதே மழைதான். அம்மா எவ்வளவோ சொன்னாள். அம்மா சொன்னதை கேளாமல் வந்தது தப்புதான். அந்த வருஷம் தீபாவளியை கதிரேசனுடன் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கதிரேசனை பார்த்தும் ரொம்ப நாளாயிற்று. சமீபத்தில் அவர் லெட்டரும் எழுதவில்லை. அதனால் தான் போய்விட்டு வரலாம் என்று தோன்றியது. அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு புறப்படுகிற போது கூட சொன்னாள், நீ உன் மனசால தான் கெட்டு அழிய போற. ஒரு வாரமா மழை ஊத்துன்னு ஊத்துது. ஊரெல்லாம் ஒரே வெள்ளக்காடா கிடக்கு. அங்க குளம் உடஞ்சிட்டு இங்க ஆறு பெருகிட்டுன்னு பேசிக்கிடுதாக. தீபாவளி கொண்டாட அவன் வீட்டுக்கு தான் போவேன்னு ஒத்த காலில் நின்று புறப்பட்டுட்டிய. மழை தண்ணி எல்லாம் வெறிச்ச பிற்பாடு அமர அவன் வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் இருந்து பேசிட்டு வாங்க. யார் ஒன்ன தடுக்கா? நினைச்சதை செஞ்சிடணும். உங்க ஐயா இப்படி பண்ணித்தான் அடுப்புல போனாக. வாரிசும் வம்ச புத்தியும் லேசுல போயிருமா என்று சத்தம் போட்டாள் அம்மா. கையில் ஒரே ஒரு துணிப்பையை மட்டும் எடுத்து கொண்டான். உடுத்தியிருந்த வேட்டியும் சட்டையும் வாசுதேவநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவதற்குள்ளேயே நனைந்து விட்டது. தீபாவளிக்கு வைத்திருந்த புது உடுப்புகளை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு நனையாதபடி வைத்திருந்தான். ஊரில் பஸ் ஏறும்போது 11 மணி இருக்கும். கடையநல்லூரை தாண்டும் போது ஆலங்குளத்துக்கு மேலே பஸ் போவாதாமே என்று பேசிக்கொண்டார்கள். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் ஆகிவிடவில்லை. அந்த மத்தியான நேரத்தில் கூட அந்தி கருக்கல் மாதிரி இருட்டி கிடந்தது. மழைக்குள் பஸ் வேகமாக போக முடியவில்லை. பாவூர் சத்திரம் வந்தபோது பஸ்ஸில் 4-5 பேர்தான் இருந்தார்கள். கண்டக்டர் இன்வாய்ஸ் எல்லாம் எழுதிவிட்டு டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து பீடி குடித்து கொண்டே பேசிக்கொண்டு வந்தார். இவன் உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு பின்னால் 2 சீட்கள் தள்ளி ஒரு தம்பதி உட்கார்ந்திருந்தது. அருகில் ஒரு பெண் பிள்ளை 7-8 வயது இருக்கும். தலையில் தாழம்பூ வைத்து பின்னி இருந்தது. பக்கத்தில் இருந்தவளை பார்த்து அக்கா அக்கா என்று கூப்பிட்டது. அவள் புருஷன் அந்த சின்ன பெண்ணிடம் வேடிக்கையாக ஏதாவது சொல்லி கிண்டல் செய்து கொண்டே வந்தான். போங்கட்டா என்று பெரிய மனுஷி மாதிரி தலையை ஆட்டி சிணுங்கி கொண்டது அது. தலை தீபாவளிக்கு போகிறார்கள் போல. இவனுக்கு முன் சீட்டில் வயசாளி ஒருத்தர் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு அடிக்கடி இருமிக் கொண்டே இருந்தார். தாங்க முடியாமல் போகும்போது, ஐயா இன்னும் எத்தனை நாளைக்குப்பா என்று மெதுவாக முணங்குவார். பாவூர் சத்திரத்தில் பஸ் நின்றபோது அவரிடம், பெரியவரே எந்த ஊருக்கு போறீங்க என்று கேட்டான். அதுவா, வந்து சேரகுளம் போகணும் என்று சொல்லிவிட்டு இரும ஆரம்பித்து விட்டார். அவருக்கு பக்கத்தில் காலடியில் ஒரு சிறிய நார் பெட்டி கிடந்தது. டீ சாப்பிடுறீங்களா என்று கேட்டான். தலையை ஆட்டி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவருக்காக பஸ் ஜன்னல் படுதாவை நன்றாக இறக்கி தூரல் விழாதபடி கட்டிவிட்டான். ஜங்ஷன் வர வரைக்கும் பேசாம சீட்லேயே படுத்துக்கங்க பெரியவரே என்று சொன்னான். சரியா என்று சொல்லிவிட்டு முன்பை விட அதிகமாக இரும ஆரம்பித்தார். திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் அவருக்கு காஃபி வாங்கி கொடுத்து சேரகுளம் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான். ஜங்ஷனில் தூத்துக்குடி பஸ்ஸில் ஏறும்போதே மணி 3:30 இருக்கும். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி இத்தனை நேரமாகியும் கதிரேசன் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. கதிரேசன் 2V புறத்தில் தான் இருந்தார். அந்த அட்ரஸில் போய் விசாரித்த போது அவர் சிவன் கோயில் தெருப்பக்கம் போய்விட்டதாக சொன்னார்கள்.
அந்த காற்று மழைக்குள் ஒரு வழியாக எப்படியோ விசாரித்து சிவன் கோவில் தெருவை கண்டுபிடித்து விட்டான். ஒருவேளை கதிரேசன் தீபாவளிக்காக தன் மனைவி ஊருக்கு குடும்பத்தோடு போயிருப்பாரோ என்று சந்தேகமாக இருந்தது. அவர் பழைய அட்ரஸில் இல்லை என்ற போதே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கையில் 7 ரூபாய்தான் இருந்தது. கதிரேசன் பிள்ளைகளுக்கு கூட ஒன்றும் வாங்கவில்லை. கதிரேசன் இல்லை என்றால் ஊருக்கு திரும்புவது ரொம்ப திண்டாட்டம்தான். தூத்துக்குடியில் அவனுக்கு யாரையும் தெரியாது. கதிரேசன் இருந்தால் கவலையே இல்லை. டெல்லிக்கு போகணும் என்றால் கூட எங்காவது பணம் புரட்டி டிக்கெட் எடுத்து கொடுத்து விடுவார். அந்த பெரிய மனசும் வசதியும் கதிரேசனுக்கு மட்டும் உண்டு. இவனுக்குத்தான் என்றில்லை, அவர் யாருக்குமே இப்படித்தான் செய்வார். பாப்பநாசம் காலேஜில் படித்து கொண்டிருந்த போது யார் யாருக்கெல்லாமோ புஸ்தகம் வாங்கவும் ஃபீஸ் கட்டவும் பணம் கொடுத்திருக்கிறார். அதில் பாதி பணம் திரும்பும், பாதி திரும்பவே திரும்பாது. அவருடைய சட்டைகள் கைலிகள் எல்லாம் ஹாஸ்டல் பூராவும் நடமாடும். ஒரு நாள் தேசிகர் மடத்து படித்துறையில் ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது, யோ மணி, அந்தா முன்னால என் கைலிய கட்டிக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்குறது சங்கரம் தானையா? இதோட அவன் 2 கைலிய தூக்கிட்டான்யா. கேட்டா, என்னடா மாப்ள, நீ கட்டினா என்னமா, நான் கட்டினா என்னமாங்கிறான். இந்த கைலிய காணலையேன்னு 1 வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இது எப்படியா இந்த பைய கண்ணுல பட்டது? பெட்டிக்குள்ளெல்லாம் வச்சிருந்த. இவன் சின்ன புத்திய பாத்திராவே மணி. டேய் சங்கரா, சங்கரா, என் கைலி எடுத்து பெரிய சீமா மாதிரி உடுத்திக்கிட்டா அலையற பொறுக்கி, உன்னை என்ன பண்ற பாரு என்று ஆற்று தண்ணீருக்குள் குனிந்து காலடியில் கிடந்த கல்லை எடுத்து சங்கரனை பார்த்து வீசினார். அது அவன் மேல் விழாமல் தண்ணீரில் விழுந்தது. சங்கரன் திரும்பி பார்த்தான். மாப்பிள மாப்பிள, ஆத்துல வச்சு கேவலப்படுத்தாதடா. உன் கைலி உன்கிட்ட இருந்தா என்ன, எங்கிட்ட இருந்தா என்னடா? நாம ஆத்ம நண்பர்களாச்சே கண்ணா. நமக்குள்ள நீ வேற நான் வேறையாடா என்று சத்தம் போட்டு சொன்னான் சங்கரன். அட்டி செருப்பால, திருட்டு நாயி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா என்றார் கதிரேசன். அன்று ஆற்றில் குளித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு வந்த பிறகும் கூட சங்கரன் கைலியை எடுத்துக்கொண்டதை பற்றி கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார். 2 நாட்கள் கழித்து கதிரேசனிடம் கேட்டபோது விழுந்து விழுந்து சிரித்தார். வே மணி, உமக்கு விஷயமே தெரியாதா? நேத்து சாயந்தரம் நம்ம சீனா தானா பெட்டி கடையில அவர் கல்லா பெட்டிக்கு மேல இருக்கிற கண்ணாடி பீரோவில் அந்த கைலி இருந்துச்சு. சீனா தானா அந்த கைலி எடுங்கன்னு கேட்டேன். எதுக்குன்னார். எடுங்க சீனா தானா, புதுசா இருக்கே பாப்போம்னே. பீரோவை திறந்து எடுத்து காண்பித்தார். பார்த்தா நம்ம கைலி தான். ஏதுன்னு கேட்டேன். வேற ஆறுது, உங்க ஃப்ரெண்டு சங்கரன். சங்கரன் கைலி தான். ரயில் புகை விடுற மாதிரி சிகரெட்டை பேக்கெட்டா கடனுக்கு வாங்கி ஊதிட்டு 130 ரூபாய்க்கு மேல பாக்கி. அடிமடியை பிடிச்சு கேட்டதுக்கு இந்த கைலியை கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு வேணும்னா இதை ஒரு விலை போட்டு எடுத்துக்கங்கன்னாரு. நான் அவர்கிட்ட ஒன்றும் பேசல. இன்னைக்கு காலையில கோயில் முன்னால மண்டபத்துல வச்சு பையன் கையில மாட்டினான். கேட்டதுக்கு கோவிலுக்குள்ள என்ன கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் உள் பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்துல உட்கார வச்சு மாலை மாலையா கண்ணீர் வடிக்கிறான். என்னடா மூதின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா 3 மாசமா பணமே அனுப்பலையாம். அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணி இருக்காரே, அந்த சித்தி 4வதா உண்டாகி இருக்காளாம். 4-5 நாளா சாப்பிடவே இல்லடா கண்ணாங்கிறான். கிளப்புக்கு கூட்டிட்டு போய் இட்லி வாங்கி கொடுத்த பிறவு என்ன செய்ய சொல்லுதீரு என்றார் கதிரேசன். அதற்கப்புறம் ஒரு நாள், உமக்கு ஞாபகம் இருக்கா மணி, கொஞ்ச நாளைக்கு முந்தி சங்கர ரொம்ப சீரியஸா சகலகலாவல்லி மாலை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தானே, ஞாபகம் இருக்கா? பையனுக்கு ஏதோ பக்தி வந்துட்டதே, பரவாயில்லையேன்னு நினைச்சேன். சங்கதியே வேற. குத்தாலத்துக்கு யாரோ ஒரு சாமியார் வந்திருக்கார். அவருக்கு சகலகலாவல்லி மாலைன்னா ரொம்ப இஷ்டமாம். இத இந்த பயல் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டானோயா? குத்தாலத்துக்கு போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு கடன்னு மனப்பாடம் பண்ண சகலகலாவல்லி மாலைய ஒப்பிச்சிருக்கான். சாமியாரு கிறங்கி போயிட்டாரு. கிறங்கி அவ்வளவு பிரமாதமா சொல்லி அவரை அசத்திட்டாங்கயா. சாமி, எனக்கு எந்த நாதியும் கிடையாது, அம்மா செத்து போயிட்டா, அப்பா 2ஆம் தாரத்துக்காரியே கெதின்னு கிடக்காரு, படிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்கான். சாமியார் மனசு இறங்கி அவனுக்கு பட்டெல்லாம் போர்த்தி 51 ரூபாய் பழம் கல்கண்டு அது இதுன்னு எல்லாம் வச்சு கொடுத்து, நான் இப்போ வடக்க யாத்திரை போறேன், திரும்பி வந்தப்புறம்
என்ன மடத்துல வந்து பாரு, உனக்கு மாசம் மாசம் ஸ்டைஃபண்ட் தர ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி இருக்காரு பாரும் என்றார் கதிரேசன். பிறகு என்னைக்காவது இந்த பையன் சாமியாரையும் அவர் மடத்தையும் சேர்த்து அடகு வைக்காம இருந்தா சரி என்று சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தார். பாவையா, அவன் ரொம்ப நல்ல பையன், எல்லாம் இல்லாத குறைதான் என்றார். அதுக்காக திருடணுமா? போயிட்டு போறான், விடும் என்றார் கதிரேசன். இதுதான் கதிரேசன். கதிரேசனுக்குத்தான் இந்த மனசு வரும். தெருவோரமாக நின்றிருந்த ரிக்ஷாவுக்குள் இருந்து, சார் சார், எங்க சார் போகணும்? ரிக்ஷா வேணுமா என்ற குரல் கேட்டது. ரிக்ஷாவுக்கு பக்கத்தில் போய், இந்த தெருவுல கதிரேசன்னு ஒருத்தர், பெருங்குளத்துக்காரர், வாத்தியார் வேலை பார்க்கிறார் தெரியுமா என்று கேட்டேன். நனையாமல் இருப்பதற்காக போட்டிருந்த திரையை நீக்கி ஒரு முகம் எட்டி பார்த்தது. கதிரேசன்னா சொன்னீங்க? இங்க நான் அப்படி யாரும் இருக்கிறதா தெரியலையே. மழையில நிக்கிறீங்களே, இப்படி ஓரமா வாங்க. ஆளு எப்படி இருப்பாரு என்று கேட்டான். சுமாரான உயரந்தா, கண்ணாடி போட்டிருப்பார், சைக்கிள் வச்சிருக்கார், ஸ்கூலுக்கு கூட சைக்கிள்ல தான் போவார். பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆள், ஓ அந்த சார்வாள் வீடா? நேரா போய் கோயிலுக்கு தெக்காம திரும்புங்க, இடது கை பக்கம் 1, 2, 3வது வீடு தான், பக்கத்துல தான், பார்த்து போங்க, பொசலும் மழையுமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க, போயிட்டு வாங்க, இப்படி மழைக்குள்ள வந்து சங்கடப்படுறீங்களே. தூரத்தில் கோபுர விளக்கு தெரிந்தது. கோவிலுக்கு முன்னால் கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. ஒரு மாதிரியாக அனுமானித்து நடந்தான். கோவில் முன் மண்டபத்தில் மழைக்காக ஒதுங்கிய சிலர் இருந்தார்கள். அந்த மழையிலும் ஒரு பெண் சிறு ஜாதிக்காய் பெட்டி மேல் உட்கார்ந்து கொண்டு பூ கட்டி கொண்டிருந்தாள். பக்கத்தில் ஒரு சொம்பில் காஃபியோ டீயோ ஆவி பறக்க இருந்தது. வருகிற வழியில் ஹோட்டல் எதுவும் கண்ணில் படவில்லை. எங்கே வாங்கினாளோ, யார் வாங்கி வந்தார்களோ தெரியவில்லை. கதிரேசன் இருக்கிறாரோ இல்லையோ, ஒருவேளை தீபாவளிக்காக ஊருக்கு போய்விட்டாரோ என்னவோ. அம்மா சொன்னதை கேட்டிருக்கலாம். மனம் போன வழியெல்லாம் போவது என்பதே வாழ்வாகிவிட்டது. வாசுதேவன் நல்லூருக்கு போக பணம் போதாது. கையில் இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு திருநெல்வேலி வரை போய்விடலாம். அங்கே கோவில் வாசலில் கடை வைத்திருக்கிற பிச்சையா மாமாவிடம் கேட்டு பார்க்க வேண்டியதுதான். மாமா சமயத்தில் நன்றாக பேசுவார். சமயத்தில் ஏன் என்று கூட கேட்க மாட்டார். ஒழுங்காக வேலை குடும்பம் என்று இல்லாத யாரையுமே மாமாவுக்கு பிடிக்காது. கதை, சினிமா, நாடகம், சங்கீதம் இதெல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது. இவன் நிறைய சினிமா பார்ப்பான். இதனால் பிச்சையா மாமாவுக்கு அவன் பேரில் வருத்தம். உங்க அப்பன மாதிரியே வளர்ந்துட்டியடா. அவன்லாம் சினிமா, நாடகம், கட்சி கூட்டம்னு அலைவான். காசை கட்ட மண்ணாக்குவான். இந்த மேனாமினிக்கு தனமெல்லாம் சோறு திங்கு உதவாதுடா. என் கூட கடையில வந்து இரு. 2 வருஷத்துல உன்னை இந்த ஊருக்கே ராசாவாக்கி சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்க என்பார். இப்போதும் திட்டுவார். அதுவும் இந்த மழைக்குள் யாரோ சிநேகிதனை பார்க்க போனேன் என்று மனம் போன போக்கில் அலைந்துவிட்டு திரும்புகிறவனை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார். அத்தையிடம்தான் கேட்க வேண்டும். ரிக்ஷாக்காரன் சொன்ன மாதிரியே 3வது வீட்டில் போய் கதவை தட்டினான். கதிரேசன், கதிரேசன் என்று கூப்பிட்டான். வாசலில் தகர கொட்டகை போட்டிருந்தது. தகரத்தில் மழை விழுகிற சத்தத்தையும் மீறி சத்தம் போட்டு கூப்பிட வேண்டியிருந்தது. அந்த தாழ்வாரத்துக்கு அப்பால் இருந்த அறை கதவு சாத்தி இருந்தது. ஜன்னல் இடுக்கு வழியே டியூப் லைட் வெளிச்சம் துண்டு துண்டாக தெரிந்தது. மறுபடியும் கதிரேசன், கதிரேசன் என்று கூப்பிட்டான். திடீரென்று கதவு திறந்தது. ஒரு பையன் வந்தான். யாரு என்று கேட்டான். அவனுக்கு பின்னால் கனத்த சரீரமுள்ள ஒருவர் பனியனுடன் வந்தார். இது கதிரேசன் வீடு தானே? கதிரேசனா? நான் அவரோட ஃப்ரெண்ட். இது கதிரேசன் வீடு தானே? இங்க கதிரேசனும் இல்லை, ஒருத்தரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த பையனை பார்த்து, டேய் உள்ளவாடா, மழை ரொம்ப பெய்யறது. சார், இங்க நீங்க சொல்ற ஆளு யாரும் இல்லை சார், உள்ளவாடா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பனியன்காரர். பையன் அழிக்கம்பிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, நீங்க கதிரேசன் சார்வாளை தானே கேட்குறீங்க என்று கேட்டான். ஆமா, அவர் இங்க இல்லையா? நான் கதிரேசன் சார்வாளோட ஸ்டூடெண்ட் தான். அவர் இந்த வீட்டில் தான் இருந்தார் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான். பிறகு, நீங்க அவரோட ஃப்ரெண்டா என்று கேட்டான்.
ஆமா, அவர் இப்ப இங்க இல்லையா? அவர் செத்து போயிட்டார் சார். இந்த வீட்ல தான் அவர் இருந்தாரு. திடீர்னு சுகமில்லாம போயிடுத்து. செத்து போயிட்டாரு. பாவம் ரொம்ப நல்ல சார். ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கவே மாட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? அவரோட ஃப்ரெண்டுங்கிறளே. நீங்க அவருக்கு ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு தானே? அப்போ அவ உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருப்பாளே. அவர் போனப்புறம் இப்போ நாங்க தான் இங்க இருக்கோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். மழை பெய்து கொண்டிருந்தது. 1987ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.